கடந்த 2010ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டின் அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் என்ற நிறுவனத்திடம் இருந்து மிக முக்கிய பிரமுகர்களின் பயணத்திற்காக 12 அதிநவீன ஹெலிகாப்டர்களை 3600 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு இந்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. அப்போது விமானப்படை தளபதியாக இருந்த SP தியாகி இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்தார். இதில் 10% வரை இடைத்தரகர்கள் மூலமாக லஞ்சம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விமானப்படை முன்னாள் தளபதி SP தியாகி உள்ளிட்ட 21 பேர் மீது CBI மற்றும் அமலாக்கப் பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் SP தியாகி, அவரது உறவினர் சஞ்சீவ் தியாகி, சண்டிகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் ஆகியோர் CBI அதிகாரிகளால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது CBI தரப்பு வழக்கறிஞர் SP தியாகி பதவிக்காலத்தில் அவரது குடும்பத்தினர் நிலங்களை வாங்கி குவித்துள்ளதாக வாதிட்டார். வழக்கு தொடர்பாக 3 பேரிடமும் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் 10 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி தருமாறும் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தியாகி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஹெலிகாப்டர் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்று வாதிட்டார். 6000 அடி உயரமுள்ள சியாச்சின் சிகரத்திற்கு முக்கிய பிரமுகர்கள் எத்தனை முறை பயணம் செய்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். CBI விசாரணைக்கு தியாகி தரப்பில் முழு ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து SP தியாகி உள்ளிட்ட 3 பேரை வரும் 14ஆம் தேதி வரை CBI காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது.